அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் ஃபோன் ஒலிக்க போகுது. அந்த ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. அவங்க இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருந்த அந்த சீக்ரெட் ஆக்ஷன் என்ன? அவங்க எடுக்க போகிற அடுத்த அதிரடி முடிவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகுது. அது என்ன பிளான்? அவங்க ஃபோன் கால் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க? இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த அதிரடி மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்கு காரணம், இந்த பர்சன் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் எம்பரர் எனர்ஜி. அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறனால தான் எதை பற்றி யோசிக்கிறாங்க? இந்த காதலோட புது ஆரம்பத்தை பற்றி யோசிக்கிறாங்க. இட்ஸ் லைக் எ ஃபூல் கார்ட். இவனால அந்த பர்சன் குழப்பத்தில் இருந்தாங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. திடீர்னு ஏன் இந்த பவர்? திடீர்னு ஏன் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது ஏஸ் ஆஃப் காயின்ஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. மேபி பிரபஞ்சம் அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். இல்லைனா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்து அதனால் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. பட் அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இவ்வளோ நாளாக சொதப்பிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்த சொதப்பினதை சரி பண்ணணும். இல்லைனா நீங்கள் கிடைக்க மாட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு அவங்க மனசில் இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். பட் அட் ப்ரெசன்ட் இந்த பர்சன் அவங்க ஃபுல் பொட்டென்ஷியலாக ஃபுல் பவரில் இருக்காங்க. இனிமேல் அவங்க எடுக்கிற முடிவு இந்த பவர்லேருந்து தான் எடுக்க போகிறாங்க. அதனால தான் இந்த 24 hours அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எனர்ஜியோட அலைன் ஆகிட்ருங்க. வருமா வராதா பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. வரும் இருந்தால் நிச்சயமாக உங்களை தேடி வந்தே தீரும். கவலையப்படாதீங்க. ஏன்னா இங்கே புது ஆரம்பம் இருக்குது. அதையும் நீங்கள் மிஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பர்சன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. 6 of cups அதுக்கு கீழே இருக்கிறது. ஸோ நிச்சயமாக நிறைய பேர்த்துக்கும் அந்த உங்கள் பர்சன்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரும். ஏதாவது தடைகள் இருக்கா? அவங்க சரி பண்ண தவறுகளை சரி செஞ்சுட்டு வேகமாக சரி செஞ்சிட்ருக்காங்க. மேபி உங்ககிட்ட பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த தடைகளை எப்படி கிளியர் பண்ணுறது? அவங்க ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது? இதெல்லாம் அவங்க மனசில் இப்போ ஓடிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்டார்னது ஜென்டில்மேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப தெளிவான ரீடிங். இந்த பர்சன் அவங்க எம்பரர் எனர்ஜியில் நிற்கிறாங்கன்னு நீங்கள் உடனே காசு பணத்தோடு அதை ட்ரை பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நான் சொல்கிற எம்பரருங்கிறது இந்த பவரை பற்றி பேசுகிறேன். இட்ஸ் லைக் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவங்க அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் இருக்காங்க. இந்த பர்சனுக்கு தடையாக இருக்கிறது அவங்க ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜென்டில்மேன் ஒரு ஏழை இல்லைனா நாட் அ கிங். இங்கே பாருங்கள் த எம்பரர். ஆனால் எனர்ஜி வைஸ் இந்த பர்சன் அவங்க பவரில் நிற்கிறாங்க. நீங்கள் 6 of cups நான் ஏன் எவ்வளோ புலங்காகிதமாக சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 6 of cups. இது 6 of cups எனர்ஜி. நீங்கள் அந்த எனர்ஜியில் ஆல்ரெடி இருக்கீங்க. இந்த பர்சன் உங்களோட அலைன் ஆகுறாங்க. ஸோ இந்த யூனியன், இந்த ஃபோன் கால் இது எங்கேயுமே போக போதில்லை. உங்கள் எனர்ஜி பக்காவாக அலைனாக இருக்குது. நீங்கள் இப்போ எப்படி என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அதே எனர்ஜி கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோன் கால் வர்றது யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு 24 hours, ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம். இது உங்களோட பர்சனல் சுச்சுவேஷன். பட் நீங்கள் உங்கள் எனர்ஜியில் உங்கள் கனெக்ஷனோட அலைன் ஆகிட்டுங்க. அவ்வளோதான் உங்களுக்கு வேணும். அது இன்றைக்கி நடக்க போகுது, இல்லை நாளைக்கு நடக்க போகுது. வித்தின் 7 days உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த தடைகள் பார்த்துரும். தடைகள் என்ன அப்படின்னா முக்கியமான தடை இந்த டிஃப்ரென்ஸ். அவங்க உங்களை ரொம்ப உயரத்தில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க தினம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க இந்த எம்பரர் ஆவாங்க அப்படின்னு. ஆனால் அட் ப்ரெசென்ட் அவங்க ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி தான், நான் நிறையா ரீடிங்கில் நம்ம பார்க்குற மாதிரி தான். மேபி ஃபேமிலி அவங்கள வெளியில் தள்ளலாம், இல்லைனா ஜாப் அவங்களுக்கு சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு கரியரில் ஒரு செட்பேக் இருக்கலாம். ஏதோ ஒரு நாளில் சூழ்நிலைனால அவங்க ஒரு ஸ்டெப் கீழே இறங்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. இந்த நிலைமையோடு உங்ககிட்ட வரலாமா என்னன்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. பட் இவென்ச்சுவலாக அதாவது போக போக அவங்க அந்த எம்பரர் எனர்ஜிக்கு போயிடுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ இது இட்ஸ் லைக் ஒரு சின்ன போராட்டம், மனப்போராட்டம் அவங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ போகலாமா, இப்போ சரியாக இருக்குமா, இல்லை நம்ம அந்த ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுமா, நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏன்னா உங்களை அவங்க ரொம்ப உயரத்தில் வச்சுருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட ஹாப்பினஸ், நீங்கள் தான் உங்களோட சந்தோஷம், முழு சந்தோஷம் நீங்கள் தான். உங்கள்கிட்ட காதலை சொல்லி இந்த புது ஆரம்பத்தை சரி 2 குழந்தைங்க அழகாக சந்தோஷமாக விளையாடிட்டுருக்காங்க. அப்படி தான் இருக்குது உங்கள் காதலும். அந்த ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்குள்ளே எப்போவுமே பெரிய ஈகோலாக இருக்காது. நீ பெரியங்க பணக்காரன், நான் பெரிய இவங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸே குழந்தைங்க கிட்ட பார்த்திங்கன்னா அதுங்க விளையாட விட்டிங்கன்னா சந்தோஷமாக விளையாடிட்டுருக்கோம். அவ்வளோதான். சின்ன சின்ன பொம்மைகளுக்கு சண்டை வருமே தவிர அது இம்மெச்சூரிட்டி.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இல்லைனா அதுதான் அவங்க மனசில் இருக்க. சரி, நீங்கள் வந்து அவங்க புரிஞ்சுப்பீங்க, இல்லைனா வந்து நீங்கள் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அவங்க வாழ்க்கையில் இருந்தால் போதும், லைக் பணம் காசுலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆள் தான். அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன தடுமாற்றம். 6 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் உங்கள் எனர்ஜியோட பக்காவாக அலைன் ஆகிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படணுன்ற அவசியமே இங்கே இல்லை. ஏன்னா அந்த கவலைகளுக்கான காலம்லாம் கடந்து போச்சு. நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. இட்ஸ் லைக் த எம்ப்ரஸ் எனர்ஜி. கூடிய சீக்கிரம் இங்கே குழந்தைங்க விளையாடிருக்கு. மேபி உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக குழந்தைங்க வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே புது ஆரம்பமும் அதை தான் சொல்லுது. நீங்களும் உங்கள் ஃபுல் பவரில் நிற்கிறீங்க. இப்போ மாஸ்குலின் அங்கே பாருங்கள், த எம்ப்ரஸ், எம்பரர். ஸோ காலம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மாஸ்குலின் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே உங்களோட மேட்ச் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இட்ஸ் லைக் நியதி. நம்ம மாஸ்குலினோட ஸ்பெசிஃபிக் பிளான் நம்ம இது அதுதான். இப்போ ஒரு சீக்ரெட் பிளான் அவங்க போட்டுட்ருக்காங்க அப்படின்னா எப்படி உங்ககிட்ட வர போகிறாங்க இங்கேருந்து அப்படிங்கிறது அந்த சீக்ரெட் பிளானை நான் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை ஈமோஜி மூலம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் வாழ்க்கையில். இட்ஸ் லைக் லவ் வேணும்னா லவ் சிம்பிள், மேரேஜ் வேணும்னா மேரேஜ் சிம்பிள், உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க. இட்ஸ் லைக் ஹாப்பினஸ்னால் அதோட சிம்பிள் இந்த மாதிரி போடுங்க. இல்லை ப்ளேஃபுல் எனர்ஜி அப்படின்னா அந்த மாதிரி டைப் பண்ணி உங்கள் எனர்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நம்ம இப்போ மாஸ்குலினோட சீக்ரெட் பிளான் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்ன சீக்ரெட் பிளான் போட்டு உங்ககிட்ட வர போகிறாங்க. இங்கே இருந்து இந்த ஜென்டில்மேன்லேருந்து எப்படி நீங்கள் 6 ஆஃப் கப்ஸ்க்கு போக போகிறீங்க, எப்படி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 10 ஆஃப் சோட்ஸ். ஓ மை காட். 7 ஆஃப் கப்ஸ். ஸோ நிச்சயமாக இந்த பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து இந்த பர்சனோட மொபைலை யாராவது ஹேக் பண்ணிக்கலாம். இருக்க ஃபேமிலியில் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு விலகி தான் இருக்காங்க. கண்டிப்பாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லை. ஆனால் சீக்ரெட்டான கம்யூனிகேஷன் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த பர்சன் ஒரு டைட் சுச்சுவேஷனில் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது செட்பேக் கரியரில் ஃபேமிலி ரிலேட்டட் அப்படின்னா இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை யூஸ் பண்ணி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் இப்படி பண்ணணும், அதெல்லாம் அப்படி. இட்ஸ் லைக் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லை. அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் மாதிரி தான் இருக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இங்கே பாருங்கள், 5 ஆஃப் கப்ஸ். இனிமேல் நீங்கள் இந்த பர்சனை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்புறது. இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த காதலும் சரி நீங்களும் சரி ரொம்ப யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோலுக்கு கீழே இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் இல்லை. உங்களோட ட்ரீம்ஸ், வியர்டு ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து இனி சரியாகும். ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுருக்காங்க. நான் அவங்களோட சீக்ரெட் தான் ரிவீல் பண்ண வந்தேன். ஆனால் பிரபஞ்சம் அந்த சீக்ரெட்டை சொல்ல வேண்டான்றாங்க. இட்ஸ் லைக் 2 ஆஃப் சோர்ஸ் அப்படின்னா டோன்ட் ரிவீல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஓவராலாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான். நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இந்த பர்சன் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க. இல்லைனா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சம்திங் லைக் தட். இந்த பர்சனோட எண்ணம் எல்லாம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா எப்படி வந்து அவங்க இங்கேருந்து இங்கே வர போகிறாங்க. லைக் பிளான் நிறைய இருக்குது, 1 2 இல்லை. ஒன்று ஃப்ளாப் ஆனால் இன்னொரு பிளான்ஸ் லைக் அவங்க நிறைய பிளான் வந்து நிறைய வழிகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது இப்படி தான் பண்ண போகிறேன், வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரியான தருணத்துக்காக. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட வரத்துக்கான சரியான தருணம் இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே கூட அமையலாம். யாருக்கு தெரியும். 8 ஆஃப் பென்டிகல்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ், ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை. இதை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுலையோ இந்த காதலை வந்து கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்கிறதுலையோ எந்த குழப்பமும் இல்லை. ஸோ நீங்கள் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்டார் எனர்ஜியில் ஷைன் ஆகிட்டே இருங்க. இந்த பர்சன் உங்களோட சரியான தருணத்தில் உங்கள்கிட்ட வருவாங்க. 2 பேருமே இப்போ ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் அப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது பிரபஞ்சமே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க. இட்ஸ் லைக் இது வந்து ஏஸ் ஆஃப் காயின்ஸ், பேஜ் ஆஃப் காயின்ஸ் இல்லை. ஸோ இது பிரபஞ்சம் கொடுக்குற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் இங்கே வீல் ஆஃப் ஃபார்ச்சூனும் சொல்லுது. இட்ஸ் லைக் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் ஒருத்தருக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது கிடையாது. இட்ஸ் லைக் உங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்ந்த ஒரு விஷயம்தான்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சீக்ரெட்டை பிரபஞ்சம் ரிவீல் பண்ண போகிறதில்ல. பட் ஒரு கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பிரபஞ்சம் அவங்க கையை பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க கையை பிடிச்சி உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஏன்னா இப்போ நான் ரிவீல் பண்ணனா இதை காமிக் எனர்ஜிஸும் பார்க்கலாம், பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணலாம். மேபி யார் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் பார்க்குறத உங்கள் ஃபேமிலி கூட பார்க்கலாம். நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு பார்த்து ஏதாவது க்ளூ கிடைச்சா அவங்கள பிளாக் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பிரபஞ்சம் சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மேபி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. பட் ஜட்ஜ்மெண்ட் காமிக் எனர்ஜிக்கு பிரபஞ்சம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு சின்ன விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து பிளாக் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். இந்த பர்சன் வந்து எப்போ பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, நோ. பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க உனக்கு ஃபோன் கால் வரும், வெயிட் பண்ணு. அவ்வளோதான், தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை நச்சுன்னு சொல்லிட்டு கடையை சாத்த சொல்லிட்டாங்க. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.